நான் பதவியேற்று 2 வாரங்களில் பணைய கைதிகளை விடுவிக்காவிட்டால் மத்திய கிழக்கு நாசமாகிவிடும் என பகிரங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார் டொனால்ட் ட்ரம்ப். இந்த எச்சரிக்கையால் உலக போர் உருவாகிவிடுமோ என்ற அச்சத்தில் உறைந்துள்ளனர் உலக தலைவர்கள். பாலஸ்தீனத்தின் காசா பகுதியை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஹமாஸ் அமைப்பினர் கடந்த ஆண்டு இஸ்ரேல் மீது திடீர் தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் 1200 பேர் பலியாகினர். அது மட்டுமின்றி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சுமார் 250க்கும் மேற்பட்ட மக்களை பணைய கைதிகளாக ஹமாஸ் அமைப்பினர் பிடித்து சென்றனர். இப்படி சென்ற பணைய கைதிகளில் அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்களும் உள்ளார்கள் என இஸ்ரேல் தெரிவித்திருந்தது. ஹமாஸ் அமைப்பினருக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இஸ்ரேல் ராணுவம் ஹமாஸ் மீது அதிரடி தாக்குதல் நடத்தியது. இப்படி மாறி மாறி நடந்த தாக்குதலில் ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டனர். இதனையடுத்து பணைய கைதிகளை மீட்கும் முயற்சியாக 1 வார காலத்திற்கு போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது. அப்போது 100க்கும் மேற்பட்ட பணைய கைதிகளை ஹமாஸ் அமைப்பினர் விடுவித்தனர். ஆனால் மீதமுள்ள பணைய கைதிகளை விடுவிக்காமல் ஹமாஸ் அமைப்பு காலம் தாழ்த்தி வருகிறது. இந்த சூழலில்தான் அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் ஹமாஸ் அமைப்பினருக்கு பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஹமாஸ் பிடித்து வைத்துள்ள பணைய கைதிகளை மிக விரைவில் விடுவிக்க வேண்டும். அப்படி விடுவிக்காவிட்டால் அது ஹமாஸுக்கு நல்லதல்ல. உண்மையில் இது யாருக்கும் நல்லதாக இருக்காது. அவர்கள் முன்பே விடுதலை செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி இருக்கக்கூடாது. இஸ்ரேலில் உள்ள பலர் என்னை அழைத்து பணைய கைதிகளை விடுவிக்குமாறு கெஞ்சி வருகின்றனர். அமெரிக்காவை சேர்ந்த பலரையும் ஹமாஸ் பிடித்து வைத்துள்ளார்கள். நான் பதவியேற்று 2 வாரங்களில் பணைய கைதிகளை விடுவிக்க ஒப்பந்தம் செய்யாவிட்டால் மத்திய கிழக்கு நாசமாகிவிடும் என பகிரங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார் டொனால்ட் ட்ரம்ப். டொனால்ட் ட்ரம்பின் இந்த எச்சரிக்கைக்கு இதுவரை ஹமாஸ் அமைப்பு எந்த பதிலும் கொடுக்காமல் அமைதி காத்து வருகிறது. டொனால்ட் ட்ரம்பின் பகிரங்க எச்சரிக்கையால் உலக போர் மூண்டுவிடுமோ என உலக தலைவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர்.